அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையில் கூடி வந்திருக்கிறவங்க அனைவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்திலிருந்து நாம் இன்றைக்கு தேவ செய்தியை தியானிப்போம். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த வார்த்தை மூலமாக தேவன் பேசுவார். ஆகவே கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. யோவான் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல என்ன பண்ணிருக்கிறோம்? கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் அவருடைய பரிபூர்ணத்திலே, யாருடைய பரிபூர்ணத்திலே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கிருபை நமக்கு அவர் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த கிருபை நமக்கு என்ன செய்கிறது? இந்த கிருபை நமக்கு என்ன செய்கிறது? இந்த கிருபை நமக்கு எப்படி பயன்படுகிறது என்பதை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கிருபை லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 28-30 வாசிங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம். அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். ஆமென். 2 வசனங்களை, 2 வார்த்தைகளை பார்க்கிறோம். அவள் இருந்த வீட்டிலே தேவ தூதன் பிரவேசித்து சொன்ன வார்த்தை, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கிருபை பெற்றவங்களோடு கூட யார் இருக்குது? கர்த்தர் இருக்கிறார். ஆமென். தாவீது கிருபை பெற்றவன். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. யார் கிருபை பெற்றிருக்கிறார்களோ, யார் கிருபை பெற்றிருக்கிறார்களோ அவர்களோடு கர்த்தர் இருப்பார். ஆமென். யோசேப்பு கிருபை பெற்றவன். யோசேப்போடு கர்த்தர் இருந்தாராம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மோடு கூட கர்த்தர் இருந்தா, ஆமென், கிருபை நம்ம கூட இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை பார்க்கிறோம், அவளோடு கூட கர்த்தர் இருந்தார், அவள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆஸ்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ கிருபை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஸ்திரீகளுக்குள்ளே ஆஸ்வதிக்கப்பட்டவளாக இருப்பீங்க. ஆமென். கிருபை பெற்றவங்க யாரு? ஸ்திரீகளுக்குள்ளே. அப்போ கிருபை பெற்றவங்களுக்கும் கிருபை பெறாதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி, இவ்வளோ மேன்மையான வார்த்தைகளை சொல்கிறான். அவளோ அவனை கண்டு, ஆமென், வார்த்தையினாலே கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. கவனிங்க, இந்த வார்த்தை அவளுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் இல்லைங்களா? அவள் தேவதூதன் அவள் நோக்கி, மரியாதை, பயப்படாதே, நீ தேவனிடத்தில், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. என்ன ஆண்டவரே,
இன்னும் எனக்கு திருமணமே ஆகலை, திருமணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கேன், அவ்வளோதான், இன்னும் கல்யாணமே ஆகலை, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அதுக்கு தான் கிருபை. இந்த கிருபை எதுக்கு? நீ படப்போகிற பாடுகளை சகிப்பதற்கு, தாங்குவதற்கு, பலப்படுத்துவதற்கு. ஆமென். கிருபை பாட்டு பாடுறோம், கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிருபை கிடையாது, கிருபையில் வித்தியாசம் இருக்குது. ஆமென். இங்கே பவுல் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு உம்முடைய கிருபை போதும் ஆண்டவரே, என் பலவீனத்திலே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். பாருங்க, பலவீனத்திலே பலம் கொடுக்கிற கிருபை பவுல் சொல்றாரு. இங்கே பார்க்குறோம், அவமானம் நிந்த வரப்போது, அதற்கு உம்முடைய கிருபை தேவை. ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு அவளை தள்ளிவிடலாம் என்று மனதாக இருந்தானா. இவகிட்ட இருக்கிற கிருபை அவனை தள்ளிவிடாதபடி பேசுது. ஆமென். அல்லேலூயா. யோசேப்போட கர்த்தர் பேசுகிறார். அவளிடத்தில் பிறப்பது பரிசுத்தமானது, அவளை தள்ளிவிடாத. யோசேப்போட கர்த்தர் பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, கிருபை பெற்றிருந்தா கர்த்தர் உங்க வீட்டுக்காரோட பேசுவார், கிருபை பெற்றிருந்தா உங்க குடும்பத்தாரோட பேசுவார், உங்களை அவமானப்படுத்த நினைக்கிறவங்களோடு கர்த்தர் பேசுவார். அதுக்கு என்ன வேணும்? கிருபை வேணும். கிருபை பெற்றிருந்தா கர்த்தர் ராத்திரியிலே லாபானோட பேசினாராம். யாக்கோபுக்காக லாபானோட ராத்திரியில் போய் பேசுறார். டேய் ஜாக்கிரதையாயிரு, யாக்கோபுக்கு நன்மை ஒன்றி தீமை ஒன்றும் செய்யாதே எச்சரிக்கிறார் கர்த்தர். ஏன்னா கிருபை பெற்ற மனுஷன். அல்லேலூயா. நீங்க கிருபை பெற்ற ஆளா இருந்தா கர்த்தர் உங்களுக்காக பேசுவார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக போராடுவார். அல்லேலூயா. கிருபையை தான் நம்ம தற்காத்து கொள்ள வேண்டும். கிருபையை நம்ம விட்டுறக்கூடாது. ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக கிருபை இழந்துடக்கூடாது, தேவைக்காக இழந்துடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நம் வேதத்தில் பார்க்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நிந்தைகளையும் அவமானங்களையும் இந்த மரியாள் தாங்கினாள். ஆமென். எவ்வளோ வந்தாலும் சரி. ஏன் தாங்குறான்னா அவளுக்கு அவள் மேல் வைத்த கிருபை தாங்க செய்கிறது. 1 பேதுரு 5:10 வாசிங்க. 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தம்முடைய நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். நிலைநிறுத்துவாராக. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் என்ன பண்ண பாரு? கிருபை பெற்ற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். ஆண்டவரே இந்த பாடு தாங்களப்பா, இந்த போராட்டம் தாங்களப்பா, இந்த அவமானம் தாங்களப்பா அப்படி நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கிருபை மேலே கிருபையை தருவார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறதே கிடையாது, ஜெபிக்கிறதே கிடையாது. அதனால தான் நம்ம அந்த கிருபை பெறாதபடினாலே வருகிற பிரச்சனையை சமாளிக்க முடியல, வருகிற போராட்டத்தை சமாளிக்க முடியல. ஆமென். கர்த்தர் நமக்கு அந்த கிருபை தருவார் என்று சொன்னால் நாம் ஈஸியாக சமாளிக்க முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் கர்த்தர் சமாளிக்க தேவன் கிருபை செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கிருபை எப்படி பெற்றுக்கொள்ளான்னு அதே 1 பேதுரு 5:5 சொல்றாரு. அந்தபடி இளைஞரே மூப்பரே கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. கவனிங்க, அந்தபடி
இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். என்ன பண்ணும்? மனத்தாழ்மை. நான் மூப்பேன், நான் வாலிபன், நான் சர்ச்சில் யாரு எல்டர், நான் சபையில் யாரு, நான் பெரிய ஆளு, நான் சபையில் ஆமென் அப்படின்ட்டு போயினே இருப்பாங்க. சர்ச்சு ஆறாவது முடிஞ்சா அவங்க கதை முடிஞ்சு போச்சு, அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஆமென். சிலர் பாருங்க, பொறுப்பாளர், சபையில் இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு தான் போவாங்க. ஆமென். நிறைய நம்ம சர்ச்சில் பார்த்துருக்குறோம், பெந்தகோஸ்து சபையிலே நிறைய சபைகளில் அவங்க கொடுத்த வேலையை எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு தான் போவாங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்க பாருங்கள், ரொம்ப தங்கமான பிள்ளைங்க, இன்றைக்கி சர்ச்சை தந்து விட்டு போயிடுறாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆமென். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆகவே ஆண்டவருக்காக கர்த்தருடைய பிள்ளைகளை தாழ்மை உள்ளவருக்கு என்ன பண்ணுவாங்க ஆண்டவர் கிருபை. அப்போது இதில் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. நான் எல்டரு, நான் பாஸ்டரு, நான் ஊழியக்காரரு, நான் போய் உங்களுக்கு வேலை செய்கிறதா, நான் போய் உங்களுக்கு டீ வாங்கி போய் ஊற்றி கொடுக்குறதா, நான் போய் உங்களுக்கு சர்ச்சை க்ளீன் பண்ணுறதா, நான் போய் உங்களுக்கு பாய் போடுறதா, நான் போய் உங்களுக்கு சேர் போடுறதா, அப்படி நினைக்கக்கூடாது. ஆமென். நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறோம், கர்த்தருடைய வேலையை செய்ய வந்திருக்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்யணும்? தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு என்ன செய்கிறார்? கர்த்தர் கிருபை கொடுக்கிறாரு. அதனால் எந்த விதத்திலும் அந்த தாழ்மையை நம்ம விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே ஆண்டவர் இந்த மரியாளுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, நீ சகித்து கொண்டிருமா, நீ ஸ்திரப்படு, பலப்படு. ஆமென். பிரச்சனை வரும்போது, போராட்டும் போது பொறுமையாயிரு. ஆமென். உங்களுக்காக தான், தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்காக தான். அதுக்கு தான் கிருபை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அடித்தோம் முடிச்சோன்னு பேசக்கூடாது, தபால் டிமில்னு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜனங்களோடு பேசும்பொழுது என்ன வார்த்தை பேசுகிறான்? கிருபை பொருந்திய வார்த்தைகளை பேசுகிறாராம். அதனால தான் ஜனங்க அவரை பார்த்து அவர் வாயிலேருந்து வார்த்தை வராதான்னு காத்து கொண்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஆட்களை கேட்டிங்கனாக்கா, கர்த்தர் நல்லா வச்சுக்க மாட்டா சிஸ்டர், நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க சிஸ்டர், நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க. ஆமாம், இல்லைன்னா கர்த்தர் தூக்கிடுவார். பயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, மிரட்டி பேசுகிறாங்க, எச்சரித்து பேசுகிறாங்க. இதே தான் பேச்சு. கிருபை உள்ள வார்த்தைகளை பேசுறது கிடையாது. ஹல்லேலூயா. சரி, செஞ்சிட்டீங்க, தவறு செஞ்சிட்டீங்க, கர்த்தர் மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர் சுகம் கொடுப்பார், கர்த்தர் ஆஸ்வதிப்பார், கர்த்தர் பலப்படுத்துவார், கர்த்தர் வழி நடத்துவார். இப்படி நம்ம கிருபை பொருந்திய வார்த்தைகளை பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே மோசே எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க. மோசையே தாங்க முடியலன்றான். பிரச்சனை வந்தா, போராட்டம் வந்தா, அவமானம் வந்தா, மோசே அவ்வளோ பேர் வழி நடத்துகிற மனுஷன் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இது பெரிய பாரமாக இருக்குது, இது எனக்கு சுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த உபத்திரவத்தை தாங்க தேவனுக்கு என்ன பண்ணானா கிருபை கேட்குறான். என்னாகமும் 11:11 வாசிங்க. என்னாகமும் 11:11 வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினால், ஆமென் ஆமென், உம்முடைய கண்களுக்கு கிருபை கிடையாதே போனதென்ன. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கண்களை எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன. கிருபை தாங்கப்பா, நான் இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு எனக்கு கிருபை கொடுங்க. ஆமென். கிருபையை கேட்கலாம் பாருங்க. எனக்கு ஏன் கிருபை கொடுக்க மாட்டீங்க? கிருபை கொடுங்கப்பா. இவ்வளவு ஜனங்களுடைய பிரச்சனை என்னால் சமாளிக்க முடியல. அல்லேலூயா.
கர்த்தர் கிருபை தருவார். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கிருபை தருவார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இப்போ கிருபை எனக்கு தாங்கப்பா. ஆமென். கிருபை பெற்றுக்கொள்ளணும். ஜனங்களை வழிநடத்துவதற்கு கிருபை பெற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே இந்த கொஞ்சம் ஜனத்தை நடத்துறதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா கேட்கணும். அல்லேலூயா. சண்டே கிளாஸ் நடத்துவதற்கு, வாலிப கூட்டம் நடத்துவதற்கு, யூத்து பெண்கள் கூட்டம் நடத்துவதற்கு நம்ம என்ன கேட்கணும்? கிருபையை கேட்கணும். அவங்க பண்ணுற சேட்டைகளை சகிப்பதற்கு நமக்கு கிருபை வேணும், பொறுமை வேணும். அவங்க பேசுகிறாங்கன்னு பிள்ளைங்களை வந்து எடுத்தெறிஞ்சு பேசணும்னு வச்சுக்கலாம். பிள்ளைங்க வச்சா சண்டே கிளாஸுக்கு வராது, யூத் மீட்டிங் வராது. அதனால் கிருபை வேணும். பொறுமையாக அவங்கள ஹேண்டில் பண்ணணும். ஆமென். பொறுமையாக கவனித்து அவங்கள எப்படி பேசினா அவங்க கர்த்தருடைய வழிக்கு வருவாங்க அப்படின்னு அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கிருபை தான் நம்மை எல்லா நிந்தைகளுக்கும், அவமானங்களுக்கும், பாரத்துக்கும், போராட்டத்துக்கும், உபத்திரவத்துக்கும் விலக்கி காக்கும். ஆமென். உபாகமம் 21:8 சொல்லப்பட்டிருக்குது. உபாகமம் 21:8 கிருபையினாலே இரத்தப்பழி அவர்களுக்கு நிவர்த்தியாகும். கிருபை. நீர் மீட்டுக்கொண்ட உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்தப்பழி சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபை உள்ளவராயிரும். ஆமென் என்று சொல்வார்களாக. அப்பொழுது இரத்தப்பழி அவர்களுக்கு என்ன ஆகும்? நிவர்த்தியாகும். சுமத்தாதீங்க ஆண்டவரே, எங்க ஜனங்களை காப்பாத்துங்க. கிருபை கிடைச்சிச்சுன்னா இரத்தப்பழி நீங்கிடும். ஆமென். அதுதான் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜனங்களுக்காக, சபைக்காக, விசுவாசிகளுக்காக, நமக்காக கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தாங்க உட்காரணும் சபத்தில். சபை எதுக்கு பண்ணுறோம்? கிருபை பெற்றதுக்கு தான். ஆமென். நம்ம செஞ்ச பாவம் அது என்ன பண்ணும்? இரத்தப்பழியை உண்டாக்கும். எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்படுது இல்லையா? ஒரு தப்பு செய்யும்போது ஒருத்தன் ஒரு பொருளை திருடுறான்னா அடுத்தவன் பொருளை திருடுவான். அதனால் அவன் பாதிக்கப்படுறான். ஆமென். ஒரு அவமானப்படும் போது அவன் பாதிக்கப்படுறான். ஒருத்தர் அவமானப்படுத்தும் போது சிலர் அதனால் அவமானம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க? சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த இரத்தப்பழி யார் மேலே வரும்? யோசிச்சு பாருங்க. நிறைய வீடுகளில் பல பிரச்சனைகள். இன்னைக்கு காமராஜர் காலனியில், இந்த கோடம்பாக்கத்தில், பல சிட்டியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பணத்துக்காக தன் வாழ்க்கை அடித்து கொண்டு இருக்கிறாங்க. பணம் கிடைக்கிறது, பணம் கிடைச்சா போதும். வாழ்க்கை எப்படி இருந்தா என்ன? அது பரிசுத்தமாக இருந்தானா அசுத்தமாக இருந்தானா? பணத்துக்காக இன்னைக்கு பெண்கள் தங்கள் சரீரத்தை விற்று கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த இரத்தப்பழி யார் மேலே வரும்? பிள்ளைகள் மேலே வரும், குடும்பத்தின் மேலே வரும். அந்த பயம் இல்லை. கர்த்தர் கணக்கு கேட்பான்ற பயம் இல்லை. அதுக்கு தான் நான் சொல்றது, கிருபையை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் செஞ்ச தப்பு தான்ப்பா, இனி அந்த பக்கமே போகக்கூடாது. ஆமென். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைகள ரொம்ப மோசமாக போய், நம்ம கோடம்பாக்கத்தில் ரொம்ப மோசமாக போயிருக்கு. கேள்வி போடும்போது ரொம்ப கஷ்டமாகுது. ஆமென். எவ்வளோ கர்த்தருடைய பிள்ளைங்க கூட தவறுறாங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க திருவது எடுக்க வரான். இங்கே வந்து திருவது எடுக்கிறாங்க. எல்லா அநியாயத்தையும், அக்கிரமத்தையும், பாவத்தையும் செஞ்சுட்டு
அது இல்லை. அதில் என்னத்தை நீங்கள் கிருபை பெற முடியுமா? பாவம் தான் வரும், சாபம் தான் வரும். செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்காம வந்து திருவந்து எடுக்கிறதுனால சாபம் பாவம் நம்ம மேல வரும். கர்த்தாவே, நீர் மீட்டுக்கொண்ட உமது ஜனமாகி இஸ்ரவேலிலே குற்றமில்லாத இரத்த பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகி இஸ்ரவேலி மேல் கிருபை உள்ளவராயிரோ என்று சொல்வார்களாக. அப்பொழுது இரத்த பழி அவர்களுக்கு நிவர்த்தியாகும். நீ சொன்னால் நிவர்த்தியாகும், சொல்லலாம் உமல் தான் இருக்கும். ஹல்லேலூயா. தாவீது போய் கதறான், 51ஆம் சங்கீதத்தில் அழுகுறான், புலம்புறான். கர்த்தர் நிவர்த்தி செய்யற. பார்த்தீங்களா? என்னை ஈசோப்பினால கழுவுங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பா, உடைய கிருபையை என்னை விட்டு விலக்கிடாதீங்கப்பா. கர்த்தர் தாவீதுக்கு கிருபை பாராட்டாரு. ஆனா சவுலை விட்டு கர்த்தருடைய கிருபை விலகிடுச்சான். ஹல்லேலூயா. சவுலை விட்டு கர்த்தருடைய கிருபை விலகினது. ஆமா, 1ஆம் தேதி பார்த்தோம் அந்த வசனத்தை. ஆனா தாவீதுக்கு சொல்றாரு 2 சாமுவேல் 22:51 பாருங்க. 2 சாமுவேல் 22:51. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். பாத்தீங்களா? சதா காலமும். எவ்வளவு காலம்? சதா காலம். இன்னைக்கும் தாவீதின் சந்ததி இருக்குது. ஆமென். சதா காலங்களிலும் கிருபை செய்யலாம் கர்த்தர். அல்லேலூயா. அந்த கிருபையை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆனால் 2 சாமுவேல் 7:15 பார்த்தனா சவுலை விட்டு கிருபை விலகினது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. சவுலை விட்டு கிருபை விலகிடுச்சு. ஏன்? ரத்த பழி. கர்த்தர் மன்னிக்கணும்னு சொன்னா நாம தான் என்ன பண்ணோம்? இறங்கி வந்து ஆண்ட மன்னிப்பு கேட்கணும். தாவீது மன்னிப்பு கேட்டான். தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு சதா காலமும் கிருபை. 2 ராஜாக்கள் 3:6 பாருங்க. சாலமோன் சொல்றான், வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:6. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். எப்படி சொல்றான் சாலமோன் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. எங்க அப்பா உங்ககிட்ட வந்து கேட்டு பெற்றுக்கொண்ட பெரிய கிருபை, அந்த பெரிய கிருபையினால என்ன சிங்காசனத்தில் உட்கார வச்சுக்கிறீங்க. ஆமென். எத்தனை பேர் சிங்காசனத்துக்கு அடிச்சுக்கிறான். பெத்த புள்ள தாவீது பிள்ளை, இன்னொருத்தங்கிறான் மூத்தவங்கிறான் அப்சலோம், அடிச்சுக்கிறான். எனக்கு தாண்டா வேணும்னு சொல்லி. சவுல் எப்படியாவது தன் மகனை உட்கார வைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தான். யோனத்தான எப்படி என் பிள்ளை ஆளணும், எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் பாருங்க. ஆமென். ஆனால்
தாவீதுக்கு பாராட்டின கிருபை. அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகளே, அதுக்கு தான் கிருபையை காத்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகும்? கிருபை மேலே கிருபை பெருகும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 1000 ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லது 500 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கிருபை பெருகுங்க, கிருபை பெருகும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லும்போது அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சாலமோனுக்கு அந்த கிருபையை தந்தார். அல்லேலூயா. அதே வசனத்தை பாருங்க, 2 நாளாகமும் 1:8 பாருங்க. 2 நாளாகமும் 1:8. சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீர். ஆமென். இங்க என்ன சொல்ற பார்த்தீங்களா? என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். உம்முடைய பெரிய கிருபைப்பா. தேவனை நோக்கி சொல்றான். தேவனை நோக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜபத்தில் உட்கார்றான். அப்பா உட்கார்ந்த மாதிரி புள்ள உட்காருது ஜபத்தில். ஆமென். தேவரீர் என் தகப்பனாக தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனே தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியில் தூலத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீரே. இவ்வளவு ஜனத்தை விசாரிக்கிறதுக்கு என்னை ராஜாவாக்கினீரே என்று இங்கே அவன் கேட்கறத பார்க்கிறோம். சாலமோன் சொல்றதை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவர் மூலமாய் பெற்ற அந்த கிருபை நமக்கு என்னென்ன செய்து பார்த்தீங்களா? ரத்த பழியை நீக்குது, பாரம் சுமக்க வைக்குது, பிரச்சனையை சமாளிக்க வைக்குது, போராட்டங்களை சமாளிக்க வைக்குது கிருபை. அல்லேலூயா. கிருபை இருந்தால் எவ்வளோ பெரிய நிந்தை வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி தாங்கும். அல்லேலூயா. தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பா உன் கிருபையினால் காத்து கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளால் அணைத்து கொண்டீரே. அப்பா கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது. தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அல்லேலூயா. சாலமோன் அவருடைய கிருபை, அப்பாவுக்கு கொடுத்த கிருபையை சொல்லி காட்டுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கிருபை சதா காலமும் இருக்கும். கிருபை பெரிய கிருபை. அது அவனை ராஜ்யபாரத்திலே உட்கார வைத்தது.
ஆண்டவருடைய கிருபை நம்மை தாட்சியபாரத்தில் உட்கார வைக்கும், உயர்த்தி வைக்கும். கிருபை கிருபை உள்ள வார்த்தைகளை ஆமென் கர்த்தர் தந்திருக்கிறார். 2 நாளாகமத்தில் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தராகிய தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினார்கள். என்ன பண்ணனா? நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். ஆமென். கிருபை உள்ள கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்வாரா? மன்னிப்பாராக என்று எசேக்கியா ஜெபம் பண்ணதை பார்க்கிறோம். எசேக்கியா வேண்டிக் கொள்ளுது. ஆமென். கிருபை உள்ள கர்த்தர் சுத்தாங்கு இல்லாவிட்டாலும் சரி, என்ன இல்லை, அவங்களுக்கு என்ன இல்லை, பரிசுத்தம் இல்லைனாலும் சரி, கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை இருந்தால் போதும், உங்களை எந்த விதத்திலும் காத்துக்கொள்ளும். ஆமென். அதுதான் லோத்து சொல்றான், உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சது ஆண்டவரே. அந்த சோதம் கோமரால இருந்து ஒருத்தன் கூட பரிசுத்தவான் கிடையாது. எல்லாம் பாவம் செய்கிறான், அநியாயம் செய்கிறான், விபச்சாரம் பண்ணுறான். சொல்கிற கர்த்தர் அழிக்க போறா, ஒரு நீதிமான நிமித்தம் கர்த்தர் அழிக்க மாட்டேன்னு சொல்ற. ஆனால் அங்கே யாரும் கேட்குற மாதிரி இல்லை. அழிக்க போகிறேன்னு சொன்னால் லோத்து பின்னாடி வரத்துக்கு யாரும் ஆயத்தமாக இல்லை. ஆகவே லோத்து குடும்பத்தை மட்டும் என்ன பண்ணுறார் ஆண்டவர்? கையை பிடிச்சி கிருபை என்ன பண்ணுது? இழுத்து கொண்டு போகுது. கிருபை என்ன பண்ணுது? இழுத்து கொண்டு போகுது. ஆமென். கிருபை உங்களை பாதுகாக்கும். ஆபிரகாமுடைய ஜெபம், அந்த கிருபை 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஆதி ஆகமத்தில் ஆபிரகாம் என்ன பண்றாரு? போராடி ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, இந்த லோத்தை காப்பாத்துங்கப்பா, அவன் சந்ததியை காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி லோத்துக்காக ஆபிரகாம் என்ன பண்றாரு? 18ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. இந்த ஒரு விஷயம் மாத்திரம், கர்த்தர் 30ஆம் வசனம் வாசிங்க. 30. அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டால் என்றான். அதை அழிப்பதில்லை என்றார். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். ஆமென். அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே கண்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். ஆமென். அப்பொழுது போதும். ஆபிரகாம் தேவனோடு என்ன பண்றான்? பேச துணிந்து ஆண்டோட போராடுறான். ஆண்டவரே கிருபை பாராட்டுங்கப்பா. ஆமென். ஜனங்களை அழிக்காதீங்கப்பா, ஜனங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. ஆமென். பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போனான். ஆமென். போராடி செபித்துட்டு ஆபிரகாம் தான் இடத்துக்கு போயிட்டான். கர்த்தரும் போயிட்டாரு. ஆனால் இங்கே லோத்து சொல்கிறான், உமது கண்களில் உமது அடியானுக்கு 19 கிருபை கிடைத்ததே.
என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்க கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போக மட்டும் அது சின்ன ஊர் தானே, அது சின்ன ஊர் தானே என்று சொல்லி அந்த ஊருக்கு அவன் சேவாருக்கு ஓடி போனான். ஆமென். பாருங்க, கர்த்தர் லோத்து குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாத்துறாரு. கிருபை கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். ஐயா, ஊர் முழுதும் அநியாயம் நடக்கலாம், அக்கிரமம் நடக்கலாம். நீ அங்கே உட்காந்து நம்ம கதை பேசக்கூடாது. அங்கே நமக்கு வேலை கிடையாது. அங்கே இருந்து எங்கே என்ன பண்ணோம், கர்த்தர் கூப்பிட்றது ஓடி வந்துடணும். கர்த்தர் கையை பிடிச்சா கூட தட்டி விட்டு போகுது சிலதெல்லாம். இங்கே போகாதமானா அங்கே தான் போகுது சிலதெல்லாம். ஆமென். கர்த்தரை விட்டுருவாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 33:18 ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்க கர்த்தர் கிருபை தராராம். ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுறாராம். ஆமென். சங்கீதம் 33:18 வாசிங்க. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு உமக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் 33:18 வாசிப்பா. தம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும். ஆமென். அவரே நமக்கு துணையும், நமக்கு கேடகமானவர். 33:18 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். போதும். அல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை கர்த்தர் மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறார். கர்த்தருக்கு போயிட்டு நீங்க சமூகத்தில் காத்திருந்து பயந்து இருந்தீங்கன்னா கர்த்தர் கிருபையாய் உங்களை மரணத்துக்கு விலக்கி காப்பாராம். 63:3 பாருங்க. 63:3 ஜீவனை பார்க்கிலும். ஆமென். போதும். ஜீவனை பார்க்கிலும் ஆண்டவருடைய கிருபை நல்லது. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கலாம். கிருபை நல்லது. கிருபை இருந்ததுன்னா ஜீவனை கர்த்தர் காப்பார். லோத்தை காப்பாற்றினது போல உங்க ஜீவனை கர்த்தர் காப்பாற்றுவார். ஆமென். 86ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் பாருங்க. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. ஓ ஆமென். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. ஆமென். ஆண்டவர் பாராட்டி இருக்கிற கிருபை பெருசு. அந்த கிருபை நமக்கு ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவிக்கும். அந்த கிருபை என்ன பண்ணும்? பாதாளத்துக்கு தப்புவிக்கும் ஆத்மாவை. அதனால தான் கிருபையை பற்றி கொண்டிரு. இது கிருபையின் காலம். ஆத்மாவுக்கு மீட்பு கிடைக்கிற காலம். இந்த கிருபையின் காலத்தை நம்ம பாவத்தினாலே சாபத்தினாலே போக்கடிச்சோம்னா ஆத்மா வீணா போய் நரகத்தில் தள்ளப்படும்.
அதனால உன் ஆத்துமா நரகத்துக்கு போகாதபடிக்கு கிருபையை பற்றி கொண்டிரு. ஆமென். சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், அவர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். 84ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம் சொல்லுது, உத்தமமாக நடக்கிறவங்களுக்கு கொடுப்பாராம் கிருபை. யாரெல்லாம் உத்தமமாக நடக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த கிருபை கிடைச்சிடும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உத்தமமாக நடக்கணும். ஆமென். நம்ம ஆண்டவர் கிருபையை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். சங்கீதக்காரன் சொல்றாரு, 48ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் வாசிங்க. 48:9. தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபை என்ன பண்றோம்? ஆமென். ஆலயத்தின் நடுவில் என்ன இருக்குது? கிருபை இருக்குது. அதை சிந்தித்து கொண்டிரு. இங்கே உட்காந்து வேற எதையும் சிந்திக்காத. இங்கேருந்து நான் 3ஆம் 4ஆம் வானம் வரைக்கும் போயிடும் சிந்தனை எண்ணங்கள்லாம். ஆமென். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய கிருபையை பற்றி கொண்டிருங்க, நல்லா உறுதியாக பிடிச்சிங்க. ஆமென். அந்த கிருபை என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு விரோதமாக வர சத்துருக்கள்லாம் அழிச்சு போடும். ஆமென். உங்களுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களை, என்ன எப்படிப்பட்ட சத்துருவம், நல்ல பலசாலியாக இருக்கலாம், எல்லா சத்துருவையும் ஆண்டவர் அழிச்சு போடுவார். 136ஆம் சங்கீதத்தில் 19-20 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஓகை அழிக்கிறார், சீகோனை அழிக்கிறார், எமோரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை. சூரியனையும் சந்திரனையும் படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை. சங்கீதக்காரன் அழகாக எழுதுறா பாருங்க. கிருபையை பற்றி சொல்லணும்னாக்கா சங்கீதம் தான் நிறைய வசனங்குது, நிறைய வார்த்தைகளை கர்த்தர் சங்கீதங்களில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவ மன உருக்கமானவர். சங்கீதக்காரன் சொல்றாரு 116ஆம் சங்கீதத்தில், 117ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தர் உண்மையும் என்றென்றைக்கும் உள்ளவர். ஆமென். கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை. அவர் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றென்றைக்கும் அவருடைய கிருபைக்கு தான். இஸ்ரவேல் சொல்வதாக, ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக. 118ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, அவருடைய கிருபை என்றும் உள்ளது வந்து கர்த்தருக்கு பயப்படுவவங்க சொல்லுவாங்களாம். ஆமென். யார் சொல்லணும்? கர்த்தருக்கு பயப்படுது நாம சொல்லணும், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. உங்க மேல கிருபை ஊற்றப்படணுமா? தானியேல் சொல்றாரு 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், யாரெல்லாம் பாவ அறிக்கை செய்கிறாங்களோ அவங்க மேலே கர்த்தர் கிருபையை ஊற்றுவாராம். பாவ அறிக்கை காலையில் எழுந்ததும் கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே என் குறைகளை குற்றங்கள்லாம் மன்னிங்கப்பான்னு சொல்லி அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி காலை வேலையை ஆரம்பிங்க. கர்த்தர் கிருபையாக இருப்பார். ஆமென்.
சகரியா 12:10 சொல்லப்பட்டிருக்குது, கிருபையின் ஆவியை உண்மையில ஊற்றுவேன். என்ன ஆவி? கிருபையின் ஆவியை ஊற்றுவாராம். ஆமென். மேல பரிசுத்த ஆவியானவர் கிருபையின் ஆவியை ஊற்றுவார். ஆமென். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். அதனால கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். கிருபையை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். எப்படிப்பட்ட கிருபை, எப்படிப்பட்ட கிருபை. ஆமென். அதனால் சொல்லப்பட்ட அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். மரியாள் பெற்றுக்கொண்டது போல, ஆமென், மோசே பெற்றுக்கொண்டது போல, தாவீது பெற்றுக்கொண்டது போல, ஆமென், நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபை தான் பாதுகாக்கும், ஜீவனை காக்கும், உன் ஆத்மாவை காக்கும். லோத்து உடைய சரீரத்தை காப்பாற்றியது. தாவீது சொல்றாரு ஆத்மாவை காப்பாற்றும். சங்கீதக்காரன் சொல்றாரு உன் ஆத்மாவை காப்பாற்றும் சொல்லி. கர்த்தருடைய உன் சத்துருக்கெல்லாம் அழிக்கும் கிருபை. கிருபை. பாவ அறிக்கை செய்தா கிருபை கிடைக்குமா? கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த கடைசி நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையின் ஆவியை ஊற்றுவார். ஆமா நாதாரா பாலா ஷிகாராபா. எல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இக்கமா நாதாரா பாலா ஷகதரா பாலா தாராபா ரீபாலாபா. எனக்கு அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கிருபை வேணும்? எனக்குப்பா, எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எனக்கும் கிருபை போதுமே இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே. சொல்லமா? எனக்கும் கிருபை போதுமே இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கு கிருபை போதுமே இயேசுவே, எனக்கு கிருபை போதுமே. எனக்கு கிருபை போதுமே இயேசுவே, எனக்கு கிருபை போதுமே. எனக்கு கிருபை போதுமே இயேசுவே. கிருபை இருக்கிறவங்க தான் பாதுகாப்பு. கிருபை இருக்கிறது தான் ஜீவன். கிருபை போயிடுச்சுன்னா பீஸ் போன பல்பு தான். நம்ம ஒன்றுக்கும் உதவ முடியாது. சவுளுடைய வாழ்க்கை அப்படிதான் போயிடுச்சு. ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு சவுளுடைய வாழ்க்கை. கிருபையை பெற்ற தாவீது சிங்காசனம் நிலை பெற்றது. தாவீதுக்கு பாராட்டின மகா பெரிய கிருபை குடும்பத்தை, பிள்ளைகளை சிங்காசனத்தில் உட்கார வச்சது. உங்க கிருபை உங்க பிள்ளைகளை காப்பாற்றும். எதற்காகவும் எழுந்துடாதீங்க. அற்ப சந்தோஷத்துக்காக எழுந்துடாதீங்க. இமைப்பொழுதே கைவிட்டு ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஏசாயா சொன்னாரு, இமைப்பொழுதே உன்னை கைவிட்டுமா. ஆமென். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, இமைப்பொழுது என்னை கத்த கைவிட்டாரு. நான் பைக்கில் போகும்போது கீழே விழுந்து என் கை போயிடுச்சியா. இமை பொழுது விட்டதுக்கு என் கை போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா என் ஜீவன் போயிருக்கும். கர்த்தர் என்னை காப்பாற்றினார். உன்னை என்னை காப்பாற்ற ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். கிருபை தந்திருக்கிறார். கிருபையினாலே நாம் மூடி சூட்டப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபை எங்களை தந்து தாங்கி நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஜெபிக்க முடிக்கிறேன். நீங்க காணிக்கை கொண்டு வந்தா காணிக்கை பையில போட்டு காணிக்கை பை அங்கே போட்டுருங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம் இன்றும் என்று சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.
Praise the Lord, praise the Lord. God bless you. Praise the Lord.